அனைவருக்கும் வணக்கம். நம்ம தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புத்தகத்துல தான் பார்த்திருக்கோம். இன்னைக்கு யாரை பார்த்தீங்கன்னா தீசு அவினாசிலிங்கம் பத்தி பார்க்குறோம். 1903 1991 வரைக்கும் இருந்திருக்காரு. அவருடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா 1905 மே 5 திருப்பூர்ல பிறக்கிறாரு. 1952 முதல் 1957 நாடாளுமன்ற உறுப்பினராகவும் 1958 1964 முதல் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினருக்கும் தேர்வு செய்யப்படுறாரு. அடுத்து பிரகாசத்துக்கு பின் வந்த ஓமந்துரார் அமைச்சரவையிலும் கல்வி அமைச்சராக தொடர்கிறார். ஓகே, இவர் மிக சிறந்த கல்வி அமைச்சராக தொடர்றாரு. 1946 49 தமிழ்நாட்டுல கல்வி முறையில மிகப்பெரும் மாற்றம் கொண்டு வந்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து சீக்ரெட் டச் என்ற தனது சுயசரிதை நூலை எழுதியிருக்காரு. சீக்ரெட் டச் என்ற சுயசரிதை நூலை எழுதியிருக்கிறாரு. அடுத்து இந்திய அரசு இவரது கல்வி பணி இலக்கிய பணியை பாராட்டி பத்ம பூஷன் விருது வழங்கியிருக்கு. 1970 பத்ம பூஷன் விருதும் ஜிடி பிர்லா விருதும் 1985 வழங்கப்படுது. இந்த ஜிடி பிர்லா விருது எதற்காக வழங்கினா பார்த்தீங்கன்னா, இந்த விருது கிராம வளர்ச்சி திட்டத்திற்காக இவருக்கு தீசு அவினாசிலிங்கத்துக்கு வழங்குச்சு. இவரை பத்தி ஏன்னா இவர் கல்வி அமைச்சரா இருந்திருக்கிறதுனால ஸோ இவரை பத்தி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இவரை வச்சும் படிச்சுங்க. உங்களுக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ருக்மணி லட்சுமதிக்கு அஞ்சல் தலை எப்பொழுது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.